தமிழ்நாட்டின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 14 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். 16 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சென்னை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக மொத்தம் 40,04,694 வாக்காளர்கள் இருந்தனர். இதில் எஸ்ஐஆர் மூலம் சுமார் 14,25,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு 25,79,676 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அதாவது 35.58% வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. இதில் இடம்பெயர்ந்தவர்கள் சுமார் 12,22,000 பேரும், இறந்தவர்கள் சுமார் 1,56,000 பேரும், இரட்டை பதிவுகள் கொண்ட 18,772 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக அண்ணாநகர், தியாகராய நகர், வில்லிவாக்கம், ஆயிரம் விளக்கு, வேளச்சேரி ஆகிய தொகுதிகளில் 10 4 வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. அதாவது எஸ்ஐஆருக்கு முன்பு அண்ணாநகர் தொகுதியில் 2,80,422 வாக்காளர்கள் இருந்தனர். இவர்களில் 1,18,287 பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. அதற்கடுத்தபடியாக தியாகராய நகர் தொகுதியில் 40.76% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதாவது 95,999 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. இதேபோல விருகம்பாக்கம் தொகுதியில் சுமார் 1 லட்சம் பேரும், துறைமுகம் தொகுதியில் 69,000 பேரும், எழும்பூரில் 74,000 பேரும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் சுமார் 90,000 பேரும், கொளத்தூரில் 1 லட்சம் பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் இடம்பெயர்ந்தவர்கள் 47,000 பேர், இறந்தவர்கள் 7,000 பேர், கண்டறிய முடியாத 1,148 பேர் என மொத்தம் 56,000 பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. சென்னை மாவட்டத்தில் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் நிறைய வாக்காளர்கள் தொகுதி மாறியிருப்பது முக்கிய காரணமாக இருக்கலாம் என்கிறார் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன். 17 தான் வந்து ஃபைனல் நோட்டீஸ் வரப்போகுது. ஸோ அடுத்த 1.5 மாசத்துல உங்களுக்கு இன்க்ளூஷன் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வரலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு 8 to 10 lakh voters may get added by way of Form 6 also. இதனிடையே அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் பெயர் சேர்ப்பு, நீக்கம் உள்ளிட்டவற்றுக்காக இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது.